தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அதை நாம் நினைவுபடுத்தி கொண்டு நம்ம செய்து கொள்ள போகிறது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மனசில் பதியணுன்றதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாரம் அதை சொல்கிறேன். இது மனப்பாடமாக உங்களுக்கு பதிஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது உபாகமம் 12:28. தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் உனக்கு பின்னால வருகிற உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு காலத்துக்கும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தையும் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கணும். கவனிக்கிறீங்களா? கவனித்து கேள். எதுக்கு கவனிக்கணும்? இப்போ எதை கவனிக்கணும்? எதுக்கு கவனிக்கணும்? அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். எதுக்கு கவனித்து கேட்கணும்? நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் என்றைக்கு என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, என்றென்றைக்கும் என்று சொன்னால் காலம் பூரா நீ இந்த உலகத்தில் வாழற வரைக்கும். என்ன ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லையா? நன்றாக இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் ஆராதனையிலே சொல்லப்படுகிற செய்தியில் வருகிற வார்த்தைகளை வசனத்தை என்ன செய்யணும்? பாருங்க, வசனத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன். வசனத்தை கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காது வழியாக விட்டுடணும். என்னங்க நேர்மாரெல்லாம் பேசிக்கிட்டு சிலர் அப்படி இருக்கிறாங்க. போன வாரம் என்ன பேசுகிறது அடுத்த வாரம் தெரியல. மனசில் பதியுங்க, கவனிச்சாதான் பதியும். நான் உங்களுக்கு காரியம் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நன்றாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் மனசில் ஆழமாக அது பதிஞ்சிரும். அதை யாராலும் அழிக்கவே முடியாது. நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் அது மறக்காது. அதுதான் உண்மை. நீங்கள் சரியாக கவனிக்கணும். இந்த நேரத்திலே உங்களை கவனத்தை திசை திருப்புவதற்காக பிசாசு உங்களுக்கு தூக்கத்தை முதல்ல கொண்டு வருவான். அப்படியே ஒரு போதையாக இருக்கும், அப்படியே மிதங்கிற மாதிரி இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் இங்கேயே போகிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களை அப்படியே என்ன செய்வாங்க? இப்போ முதல்ல அவன் செய்கிற ஆயுதம் அதுதான். அடுத்தது உங்களுடைய சிந்தைகளை அதிலையும் தாண்டி நீங்கள் தலையை ஆட்டி கீட்டிட்டு நீங்கள் தூக்கமாவது ஒன்றாவது என்று சொல்லி நீங்கள் ரொம்ப விடாச்சிங்கன்னு வச்சிங்களேன், உடனே உங்களுடைய மனசில் இருக்கிற கவனத்தை சிந்தனையை வீட்டு பக்கம் திருப்பிடுவான். புரியுதா? நீ ஆடு கட்டிட்டு வந்து அதுக்கு தழை போட்டியா போடலையா, அவசரத்தில் வந்தியே, பட்னி எல்லாம் கிடக்கும், எப்போ சீக்கிரமாக போய் அதுக்கு தழை எடுத்து போடுறது, மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்தேன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்களை, இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம ரெகுலராக செய்கிற காரியம்தான். அதை இப்போ தான் கொண்டு வந்து ரொம்ப அக்கறையாக நமக்கு ஞாபகப்படுத்துவோம். இந்த நேரத்தில் இப்போ தான் ரொம்ப அதுக்கு மேலே ஒரு அக்கறை இருக்கிறது போல் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இதை கேட்காதபடிக்கு கவனிக்காதபடிக்கு உங்கள் சிந்தையை திருப்பிடுவோம். விவசாயம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் மடையை திறந்து வச்சோம், மூடணுன்னா ஞாபகம் இல்லையே அப்படின்னு தலையை சொல்லி ஆரம்பிச்சுடுவாங்க. மடையை கட்டணுன்னா என்னன்னு தெரியலையே, கட்டின மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன காரியங்களில் நீ ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த சிந்தனைகள் இங்கே கொண்டு வந்து இந்த செய்தி நேரம் முடிகிற வரைக்கும் ஒரு ரவுண்டு நீங்கள் போயிட்டு வந்துடுவாங்க. சில பேர் வீட்டுக்கு போயிட்டு மாட்டை பார்த்துட்டு ஆட்டை பார்த்துட்டு தழை கொண்டு அறுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. இங்கே ஆமீன் போட்டுருவோம். இங்கே சொல்கிறது உட்கார்ந்த இடத்துலேருந்தே போயிட்டு வந்துடுவாங்க ஒரு ரவுண்டு. அது நான் சொல்ல வருது மனசு. புரியுதா? வீட்டு கதவு, தோட்டத்து கதவு திறந்துருக்குதா, மூடி இருக்குதா, இந்த மாதிரி எதையாவது எல்லாம் சரியாக தான் இருக்குங்க. சும்மா அவன் கிளப்பி விடுறது நம்மளை இப்படி கிளப்பி விட்டாதானே நீங்கள் இதை கவனிக்க முடியாது. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள் என்று பைபிளில் எழுதியிருக்குது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்ல. இது பிசாசுனாலும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் பிசாசு அது சொல்கிறது அது அப்படி சொல்கிறேன். கிடையாது. பிசாசு தான் இந்த சிந்தைகளை இவங்களுக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு கவனிக்கிறோம். நிறைய பேர் சேர் போட்டிருக்கு, ரொம்ப வசதியாக இருக்குதுங்க.
பின்னால் இருக்கிறது எனக்கு எதுவும் தெரியாதா, நல்லா சாஞ்சு நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்குவாங்க. இங்கே தான் சில பேருக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ராத்திரிலாம் கண்ணு முழிப்புங்க, நேற்றுலாம் கஷ்டப்பட்டுங்க, இங்கே வந்தால் தாங்க எனக்கு ஏதோ தூக்கம் வருதுன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறது தெரியல, அவங்களுக்கு என்ன பரிதாபப்படுறது தான். யோசித்து பாருங்கள். பார்த்தீங்களா, சொல்லும்போதே நடந்துகிட்டு இருக்குதுங்க. எனவே இது ஜெப நேரம் அல்ல. கவனிங்க, இப்போ நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்ததுக்கு அர்த்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை, நாங்களும் வந்தோம் போனோன்னு தான் போவீங்க. திருப்பியும் சொல்கிறேன், நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்கணும். தொடங்கும் போது இருந்தாங்க, அப்புறம் பாதியில் எங்கேயே போயிட்டாங்க சிந்தனைன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறதை கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு வருகிறார். என்னிடத்துல ஒரு சிலர் சொன்ன வார்த்தையினாலும் நான் அதை சொல்லுகிறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன சொல்லுறேன்னா, சில நேரங்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு எனக்கே அது தெரியறதில்ல, என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று சொல்லி, அதாவது ஆவியானவர் பேசுகிறார். அப்போ அதை கேட்ட அநேகர் இந்த வார்த்தைகள் எப்படியோ என்று சொல்லி மரியாதை போல சிந்திக்கிறார்கள், கேட்கிறார்கள். அது அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கு என்று அவர்கள் சொல்லும்போது தான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். எனவே அவர்களுக்கெல்லாம் புரோஜனமாக இருந்தது உங்களுக்கு புரோஜனம் இல்லாமல் போகும். எனவே உங்கள் புரோஜனத்துக்காக தான் ஆண்டு இந்த வார்த்தையை தருகிறார். மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு சிறு கூட்டமாக உட்கார்ந்துருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர முடியாமல் அநேகர் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்திலே வெளிநாடுகளையும் வெளியில் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு அவர்கள் லைவாக பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிலர் ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது தான் தெரியுது இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்களே என்று சொல்லி. நான் யார் பார்க்குறாங்கன்றது எனக்கு இதில் தெரியாது. அவர்கள் சொல்லும்போது தான் நினைக்கிறேன், ஓ அப்படியா என்று சொல்லி. எனவே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதனுடைய கர்த்தர் நம்முடைய சபைக்கு அவசியமான தேவையான புரோஜனமான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நீங்கள் அதை இழந்திடாதபடிக்கு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நிறைய காரியங்களே சொல்லணும்னு என் மனசுக்குள்ளே எண்ணம் உண்டு, எண்ணம் விருப்பம் அந்த மாதிரிலாம் சிந்தனைகள்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்ல அனுமதிக்க மாட்டுறார். அது உங்களுக்கு தேவையில்லை என்பதனால அல்ல. அப்போ என்றைக்கு எப்பொழுது அதை சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்த இந்த காரியங்கள் வேறு. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை, என்னன்னு தெரியல. நான் அப்படி தான் யோசிச்சிருந்தேன், சரி தொடர்ந்து இந்த செய்திகள் கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல எனக்கு கொடுத்த வார்த்தைகளையே நான் உங்களோடு சொல்லி எவ்வளவு விரைவாக சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நான் முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிறவர்கள், நேசிக்கிறவர்கள், வணங்குகிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுபவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் நன்றாக இருப்பார்கள் என்றும் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. வேதமும் அது அப்படி சொல்லுகிறது. நாமும் அப்படி தான் நினைக்கிறோம், எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாக உண்மையாய் தேடும் பொழுது இன்னும் அதிகமாக நெருக்கத்தில் நெருங்கி அவரோடு வாழணும், ஜீவிக்கணும், உறவாடணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், அப்படியெல்லாம் நேர்மையாக நியாயமாக பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு ஆசையாக வரும்பொழுது தான் அவங்களுடைய நினைவுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் எதிர்மறையாக சில காரியங்களோட வாழ்க்கையிலே நடக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. யார் அதிகமாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு மனசுக்குள்ள சில ஆசைகளை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஆசைப்பட்டதோடு மட்டுமல்ல, அப்படி வாழணும்னு நினைக்கிறார்கள் அல்லவா? நினைப்பதோடு மட்டுமல்ல, அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அவங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஓட்டை இருக்குது, உடசல் இருக்குது, குறைவு இருக்கிறது.
அவர்கள் அந்த ஓட்டையும் உடசலையும் குறைவையும் பார்க்காமல் கவனிக்காமல் பொருட்படுத்தாமல் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த ஓட்டையிலே விரலை விட்டு ஆட்டாத குறையாக உனக்கு ஏன் இது நடக்குது, உனக்கு ஏன் இப்படி இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்கிற என்று சொல்லுகிற விதமான சில காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்குது. சொல்கிற விதமாகவும் இருக்குது, சொல்கிற விதமாகவும் இருக்கிறது. நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நமக்கு குறைவாக தென்பட்டாலும், குறைவாக இருப்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த குறைவை நாம் காண்பித்து கொள்ள விரும்புறதில்லை. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒரு ஞாபகத்து வருகிறது. இந்த காமராஜர்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்தார். அவரை பற்றி இன்றைக்கும் நிறைய பேர் அவரை பற்றி நல்ல ஒரு உயர்வான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை பற்றி அப்பப்போ ஏதாவது செய்திகளை படிக்கிறது உண்டு. அதில் ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே அந்த நாட்களிலே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அந்த நாட்களில் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. பொதுவாகவே அரசியல்வாதின்னா ஒரு துண்டு போட்டிருக்கிறது. இது காலங்காலமாக இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு கட்சிக்காரர், ஒரு தலைவர்ன்றதுக்கு அடையாளமாக. அதுபோல் காமராஜர் ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. அப்படி அவர் அந்த துண்டு போடுறதுலேயும் ஒரு பழக்க வழக்கம் சில பேருக்கு உண்டுங்க. அது என்னென்னா, சிலர் இடது பக்கமாக போடுவாங்க, சில பேர் வலது பக்கமாக போடுவாங்க. எப்படி போட்டாலும் அப்படியே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலுமே அந்த துண்டு இந்த பக்கம் தான் கிடக்கும். சில பேருக்கு இப்படி தான் இருக்கும். அதுபோல் அவர் எப்பொழுதுமே அந்த ஒரே டைரக்ஷனில், எனக்கு ஞாபகம் இல்லை அது வலதா இடதா என்று எனக்கு ஞாபகம் இல்லை, கவனிங்க. இப்படி அவர் துண்டு போட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை ஒரு வழக்கத்துக்கு மாறாக இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு மாற்றி போட்டார் துண்டை. இதே அந்த நிருபர்கள்லாம் அந்த பேப்பர் சும்மா இதெல்லாம் என்னங்க அவர் எங்கேயாவது துண்டை போடுறாரு, அப்படி எதுலையாவது போடுறது, என்ன நடக்குது பாருங்கள், இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை கேட்க ஆரம்பித்தார்களாம். நீங்கள் இது வரைக்கும் எப்போதுமே இடது பக்கமாக தானே போடுவீங்க, இப்போ துண்டை தூக்கி வலது பக்கம் போடுறீங்களே, இதுக்கு ஏதாவது காரணம் உண்டான அடையா பண்ணுற அவர் சொன்னாராம். அவர் அப்படி துண்டை தூக்கி இப்படி எடுத்து போட்டாராம். பார்த்தா இந்த இடத்துல ஒரு கிழிஞ்சிருந்துச்சான் சட்டை. இந்த இடத்துல ஒரு கீழ்ச்சல் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை கீழ்ச்சல் தெரியுமா எல்லாம் கேட்பாங்க தான் இந்த துண்டை தூக்கி இதில் போட்டேன், இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பேசிகிட்டு இருக்கியா என்று அவர் சொன்னார்லாம். இதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குன்றது உங்களுக்கு புரியும். அதாவது அவருடைய எளிமை, அவருடைய தாழ்மை பற்றி நான் சொல்ல வரேன். இது என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு காரியம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்டவர்கள்லாம் இப்படி இருக்கிறத என்ன செய்கிறது இல்லைன்றதை நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? அப்போ தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை மற்றவருக்கு தெரியப்படுத்த விரும்பாததை நான் சொல்ல வருகிறேன். அதுபோல கர்த்தருக்காக வாழுகின்ற ஒரு சில தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலே நான் சற்று முன்பு சொன்னேன், சில ஓட்டைகள் இருக்குது, சில உடசல்கள் இருக்குது, சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நமக்கு என்ன என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நமக்குள்ளே மனதில் வைத்து கொண்டு அதை நம்ம பொத்தி மறைத்து வைத்து கொண்டு போனாலும் அடுத்தவங்க நம்ம கண்ணில் விரலை விட்டுக்கணுன்ற மாதிரி என்னது, இது என்ன, அது என்ன, அது இப்படி, இது எப்படி, இது ஏன் உனக்கு, ஏன் இது நடக்குது, ஏன் இது இன்னும் உனக்கு நடக்கலை, உனக்கு ஏது கிடைக்கலை என்று சொல்லி நம்மளை குடைகிற ஆட்கள் தான் நிறைய இருக்குதுங்க. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவர் எதை துண்டை எப்படியாவது போட்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே. யோசித்து பாருங்கள். இப்படி தான் இந்த சமுதாயம் இருக்குது, சமூகம் இருக்கிறது, இந்த உலகத்தில் மக்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதற்கு மத்தியில் தான் ஆண்டவர் உங்களை எண்ணி வச்சிருக்காரு என்று சொல்லும்போது விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் பஞ்சமே கிடையாது. சிலருக்கு இந்த விமர்சனங்களும் இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தான் சிலர் திணறி திக்குமுக்காடி என்ன செய்கிறாங்க, இடறி போயிடுறாங்க. நான் சொல்ல வருது, ஆண்டவருடைய வழியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது, குறைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது 4 பேர் 4 விதமாக சொல்லும் பொழுது மனசு உடைஞ்சு போகிறாங்க, மனசு தளர்ந்து போகிறாங்க, மனசு சோர்ந்து போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலைங்க. இங்கே பாருங்கள், அவங்க அப்பேற்பட்ட பெரிய கேள்வியை கேட்டாங்க. என்ன பெரிய கேள்வியை கேட்டாங்க அவங்க, என்ன கேள்வியை கேட்டாங்க? இப்போ நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக நான் இதை முன்னுரையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இல்லைங்க, அவங்க இப்படி கேட்குறாங்க, பக்கத்தில் இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க, இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறதுனா என்ன பதில் சொல்லணும்னு நன்றீங்க? இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? யோசித்து பாருங்க. வேதத்திலே ஒரு வசனத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கவனிச்சிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க பக்தியாக யாரெல்லாம் நடக்கணும்னு மனதாயிருக்கிற யாவரும், மனசில் நினைக்கிறவங்கெல்லாம், அதாவது நம்ம பக்தியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஒழுங்காக சபைக்கு போகணும், அப்படிலாம் யார் நினைக்கிறாங்களோ, நல்லா கேட்டுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் மனசில் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பக்தியினுடைய அடையாளம். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் நல்லா கவனிங்க, நடக்க மனதாக இருக்கிற ஒரு சிலர், அப்படி எப்படி இருக்கு? யாவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட பாக்கி இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் விடாம அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையும் சேர்த்து, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். இதை பேசுகிற சொல்லுகிற நானும் இதற்கு விதி விலக்கு அல்ல. நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்று. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆதியில் இருந்தே இந்த காரியங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் நம்ம அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்றது. இது அறியாமல் புரியாமதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தடுமாறுகிறார்கள், தடம் மாறுகிறார்கள். மனசில் ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதனால் என்ன செய்கிறாங்க? தடம் மாறி போயிடுறாங்க, வழி விலகி போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறாங்க, பின்வாங்கி போகிறது, தடம் மாறி போகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் வேதத்திலேருந்து இதை நான் பொதுவாக பேசிகிட்டே இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே இன்னும் கேள்வி எழுதிடுறோம். அப்படி யார் இருந்தா, அப்படி யார் வாழ்ந்தா, அந்த மாதிரி யாருக்கு நடந்தது, அப்படி ஒரு கேள்வி வரதானே செய்யும். எனவே தான் வேதத்திலிருந்தே நான் உங்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நான் கடந்த சில வாரங்களாகவே இந்த ஆதியாகமத்திலிருந்து ஆபிரகாமனுடைய வாழ்க்கை, ஈசாக்கை பற்றி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். ஆபிரகாமை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் விசுவாசியினுடைய தகப்பன் என்று ஆண்டவராலே விசுவாசத்துக்கு பேர் பெற்றவனாக, பாராட்டப்பட்டவனாக காணப்படுகிறான். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பான் என்று சொல்லி அவர் ஆண்டவர் எதையுமே மறைக்காமல் செய்ததாகலாம் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்ததை நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் கூட நடந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், படித்தது தான், பழகினது தான். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் தான் ஆபிரகாமை கூப்பிடுறாரு, அடைக்கிறாரு. ஆண்டவர் தான் ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் ஊருக்கு போ, தேசத்துக்கு போ. இப்போ கர்த்தர் திட்டமாக பேசுகிற, எங்கே வரப்பா, நான் சொல்கிற ஊருக்கு போ, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் சொல்கிற தேசத்துக்கு போ என்று ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்யறான்? அவருடைய சொல்லை கேட்டு, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, மறுப்பு சொல்லாமல், எதிர்கேள்வி கேட்காம, ஏன் என்ன எதிர்க்குலாம் கேட்காம, அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எதையுமே சொல்லாமல், கர்த்தர் சொன்னதை கிழிச்ச கூட தாண்டாமன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வார்த்தை மாறாமல் என்ன செய்கிறார்? அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் இருக்குது. இருக்கா? 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்ப சொன்னபடியே அவன் கரெக்டாக என்ன செய்யறான்? வார்த்தை மாறாம போறான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி தானே போனான், ஆண்டவர் சொன்னபடியே தானே போனான், ஆண்டவர் பேச்சை கேட்டு தானே நடந்தான். அப்படி இருக்கும் பொழுது 10வது வசனத்தை பாருங்க. பஞ்சம் உண்டாயிற்று. போதும், நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருகிறேன். கவனிங்க,
ஏங்க இது ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரு, ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் சொல்கிற ஊருக்கு போன்றாரு. அதேமாரி தான் போனால் அந்த ஊரில் என்ன இருக்குது சொல்ல மாட்டீங்களே? என்னங்க இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்காக நான் கேட்குறேன். ஏங்க ஆண்டவர் சொல்லி போனதுக்கு அப்புறமா அந்த ஊரில் பஞ்சம் வரலாமா? அப்போ பஞ்சம் இருக்கிற ஊருக்கு ஏன் ஆண்டவர் அனுப்புனார்? இந்த மாதிரிலாம் கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க. இப்போ அப்படின்னாக்கா இப்போ ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? அந்த ஊருக்கு போனால் பஞ்சம் எதுக்கு போய் இந்த ஊரை போய் பார்த்துங்க போக சொல்கிறாரு, எதுக்கு போக சொன்னார்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் வரும். இப்படிலாம் கேட்கக்கூடியவங்க தான் கேட்குறாங்க. என்ன கேட்கக்கூடியது? இன்றைக்கு சில விசுவாசி இப்படி தான் கேட்டுட்டு இருக்குது. ஏன் ஆண்டவர் இருந்தார்னா இப்படிலாம் நடக்குது, ஆண்டவர் சொன்னார்னா இப்படி நடக்குமா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க. சில பேர் வெளியில் கேட்குறாங்க, சில பேர் கேட்குறதில்ல, மனசுக்குள்ளே கேள்வி கேட்குறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் சார்பாகவே நானே இந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார், சொன்ன ஊருக்கு தான் போனார். இப்போ அந்த போன ஊரில் நல்லா இருக்க வேண்டியது என்ன? என் பஞ்சம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கவனிங்க, ஆண்டவர் சொன்னாலும், ஆண்டவர் சொல்லி செய்தாலும், ஆண்டவர் சொல்லி போனாலும் அங்கும் என்ன வரும் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அங்கேயும் சில குறைகள் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், துன்பம் இருக்குது என்பதை மனசில் கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இருந்தார்னா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் ஒரு குறையுமே இருக்கவே கூடாது, வரவே கூடாது, இருக்கவும் கூடாது. எப்படி? ஆமாம், சும்மா ஒரு தும்மல் கூட போடக்கூடாது. என்ன இவர் இரும்புறாரு, இவர் ஏன் தும்மல் வருது, இவருக்கு ஏன் தலையை வலிக்குது, என்ன இவங்களுடைய கணிப்பு என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாச்சுன்னு. இதெல்லாம் விதண்டவாதங்க, அது விதண்டவாதங்க. நான் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி தான் சில விசுவாசிகள் பேசுகிறார்கள். அப்படி இருந்தால் ஏங்க இப்படிலாம் நடக்குது, அவங்களுக்கு ஏங்க இப்படிலாம் வருதுன்னா, இது என்ன இது ஏன் வரக்கூடாது யாரும் சொன்னேன் அப்படின்னா ஆண்டவர். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஆண்டவர் சொல்லி தான் போனார், ஆண்டவர் சொல்லி தான் நடத்துகிறாரு. அப்புறம் ஏன் வந்தது? அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா அங்கே பஞ்சம் வருதுன்னு? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படி அனுப்புனார்? அப்புறம் அடுத்த கேள்வி இப்படி கேட்பீங்க, தெரிஞ்சுதோ தெரியலையோ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். எனவே இந்த மாதிரி கேள்வி கேட்குறத முதல்ல விடுங்க. கேள்வி மனசில் எழும்புதுன்னா வேதத்தை படிங்க, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு பதிலாக வைக்கிறேன். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் என்று சொல்லும் பொழுது, இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் நம்மை நடத்தினாலும், ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை கொண்டு வைத்தாலும் அங்கு சில குறைவுகளும் நமக்கு ஏற்படும். அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் அனுமதித்தாக ஏற்றுக்கொண்டு நம்ம முன்னேறி செல்லணுமே தவிர, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, என்னத்துக்கு வந்தது, எனக்கு ஏன் அப்படி நடந்தது, இப்போ அவர் தானே சொன்னார், அவர் சொல்லி தானே இந்த கல்யாணம் நடந்தது, அவர் தானே நடத்தி வச்சார், இது என்ன அப்படி நடந்தது, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் சொல்லி நமக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறவர். புரியுதா? அப்போ நம்ம அதுக்காக பொறுத்திருக்கணும், காத்திருக்கணுமே தவிர இந்த மாதிரி கேள்விகளை நாம் கேட்கக்கூடாது. நான் அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26 முதல் வசனம். பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். போதும், நான் என்ன சொல்ல வந்தேன்றதை புரிஞ்சிக்க. முதல்ல ஏதோ ஆபிரகாம் காலத்தில் நடந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு பெரிய பிள்ளை, அருமையான ஒரு பிள்ளை பிறந்தான். ஈசாக்கை பற்றி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோம், படிச்சுட்டு இருக்கீங்க, போகட்டும். அவன் வாழ்ந்த காலத்துலேயும் அங்கே எழுதியிருக்குது, அவங்க அப்பா காலத்தில் நடந்தது போலவே அதை சுட்டி காட்டு எழுதுறாரு. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் உண்டானதை போல அது அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் எங்கே உண்டாச்சு? ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில், ஈசாக்கு வாழ்ந்த தேசத்துலேயும் பஞ்சம் வருது. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், அதோடு முடிஞ்சு போகலை, பிள்ளையோட வாழ்க்கையிலேயும் ஒரு சம்பவம் நடந்ததை நாம் இங்கே பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஒற்றுமையை பாருங்கள். அவருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவித்தார், பிள்ளையும் அதை அனுபவிச்சிருக்கிறான்றதுக்கு நான் சொல்ல வருகிறேன். இப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்லி சென்ற
இடத்திலையும் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது, கர்த்தர் சொல்லி நீங்கள் போகும்பொழுது, கர்த்தர் சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தர் வச்ச இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், வரும், வராது என்றெல்லாம் கேரண்டியோ வாரண்டியெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்கவே கூடாது. அது எப்படி வரலாம், அது ஏன் வருது, அது எப்படி வருது, அதெல்லாம் வரவே கூடாது, ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, சொல்லாதீங்கன்னு நான் சொல்ல வருகிறேன். வரும். அது எப்படி வராதுன்னு எப்படி சொல்லலாம்? அதுக்கு தான் ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டேன். தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுவார். எனவே நம்ம பக்தியாக நடக்கும் பொழுது அந்த அந்த சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். என்னங்க சூழ்நிலைங்க இது? பட்டக்காலே என்னது, பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கெடுன்ற மாதிரி என்னங்க இதெல்லாம்? அது நான் சொல்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே சில பாடு, துன்பம், கஷ்டம், வியாதி, நஷ்டம் இதெல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பண்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். என்ன பக்குவப்படுத்தி அப்படி சில பேருக்கு ஒரு சலிப்பு சோறு வரும். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பண்படுத்துறது பக்குவப்படுத்துறது என்பதே நமக்கு சில வலியை தருகிற ஒரு அனுபவம் தான் பண்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பண்படுத்தல் பக்குவப்படுத்தல் என்றால் என்ன என்று சொன்னால், அது நமக்கு வலியை தரக்கூடிய ஒரு அனுபவம் தானே தவிர, வலிக்காமல் வலியே தெரியாமல் செய்கிறது பண்படுத்துறதும் இல்லை, அது பதப்படுத்துறதும் இல்லை. நீங்கள் உணவு சமைக்கிறீங்க, எல்லாருமே எத்தனையோ உணவுகள் இருக்குங்க. அது மீனாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டுங்க, எந்த காரியமாக இருக்கட்டும், எதை நீங்கள் நல்லா அழகாக மசாலா தூள், மிளகாத்தூள், அது எல்லாம் மல்லிலாம் தூளெல்லாம் போட்டு கீட்டு எதை நல்லா வறுக்கிறீங்களோ அதுதான் வாய்க்க நல்லா வணக்க நீட்டி சாப்பிட்றோம். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த ருசி வேணும் என்று சொன்னால் அந்த உணவு பொருளாக்கப்பட்டது அது என்ன செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அது நன்றாக வறுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நன்றாக வறுபடும் போது தான் அது சுவையை தரக்கூடியதாக இருக்கிறது. அது உணவுக்கு தாங்க இது. நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், ஒரு சிலை இருக்குது. இன்றைக்கி நம்ம சிலையை வணங்குறது கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல போய் பார்த்திங்கன்னா சிலையை வணங்குறாங்க. அது ஒரு பக்கம் போட்டுங்க. இன்றைய சிலையை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வெளிநாட்டுக்காரன் வந்து ஆணும் வாயை பொழுது அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறான். அடாடாடாடாடா என்ன அழகாக இருக்குது, என்ன அந்த சிலை என்று சொல்லி. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது தானே. வெளிநாட்டுக்காரங்க அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிறது போல் கோபுரத்துலேயோ கோயில்லையோ அங்கெல்லாம் நிறைய சிலைகளை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதை பார்க்கறதுக்குன்னே வராங்கய்யா. நமக்கு தான் இந்த அருமை தெரியல. சரி போகட்டும், நான் சொல்ல வர விஷயத்துக்கு வருகிறேன். அப்போ இந்த சிலைகள் இன்றைக்கு ஒரு கவனிப்பாகவும் ஒரு காட்சியாகவும் மற்றவர்களை கவரக்கூடியதாகவும் இருப்பதற்கு முன்பதாக அது என்னவாக இருந்தது? அது வெறும் கல்லுங்க. அது இந்த கல்லை உளியினாலே செதுக்கத்தான் அது ஒரு உருவத்தை அடைகிறது. அந்த உருவத்தை அடைவதற்கு பல பாகங்களை செதுக்க வேண்டியதாக இருக்குது. செதுக்கப்படும் பொழுது அந்த கல்லுக்கு மட்டும் உயிர் இருந்ததுனாக்கா அது சத்தம் போட்டிருக்கும், அழுதுருக்கும், கத்தியிருக்கும். அது உயிர் கிடையாது. இருந்தால் ஐயோ எனக்கு வலிக்குது என்று சொல்லியிருக்கும். இப்படியெல்லாம் செதுக்கினதுக்கு அப்புறமா தான் அது ஒரு சிலையாக, ஒரு உருவமாக அழகாக உருவெடுக்கும் பொழுது அதை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஒரு சில பேர் அதை வணங்குறாங்க, கையெடுத்து சில பேர் கும்பிடவும் செய்கிறாங்க. யோசித்து பாருங்க. அது செதுக்கப்படாவிட்டால் எல்லாரும் மிதிக்கப்படுகிற ஒரு சாதாரண கல்லாக தான் கிடக்கும். ஒரு மிதிப்படுகிற ஒரு கல்லாக இருந்தாலும் அதை செதுக்கப்படும் பொழுது, ஒரு சிலையாக உருவமாக மாறும் பொழுது அதனுடைய மதிப்பே அதிகமாகிறது. ஆண்டவர் உங்களையும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் கூட செதுக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்போ செதுக்கும் பொழுது என்ன செய்யும்? கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதுதான் உங்களுடைய கஷ்டம், அதுதான் உங்களுடைய நஷ்டம், அதுதான் உங்களுடைய வருத்தம். என்ன இப்படிலாம் செய்கிறாரு, என்ன அப்படிலாம் பண்ணுறாரு, கொஞ்சம் பொறுத்துக்கையா. ஆண்டவர் உன்னை செதுக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவர் உன்னை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். உன்னை மற்றவருக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அனுபவத்துக்குள்ளே நீ போக வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்குறோம், ஆபிரகாம் வாழ்க்கையில் நான் சொன்னேன், ஈசாக்கு வாழ்க்கையில் நான் ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னேன். பாருங்கள், ரெண்டு பேரையும் பார்த்து தான் ஆண்டவர் அழைக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக செய்வேன், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், நீ ஆசீர்வாதமாயெல்லாம் இருப்பேன் என்று சொன்னாரே தவிர
அவன் பட்ட பாடுகளுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். அவன் ஒரு பஞ்சத்தை அனுபவிச்சான், இவனும் ஒரு பஞ்சத்துக்கு அனுபவிச்சான். அவனும் ஒரு கஷ்டத்தில் போகிறான், இவனும் ஒரு கஷ்டத்தில் போகிறான். இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டுமா இன்னும் சில காரியத்தை பாருங்க. 26ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 20 கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். கவனிங்க, போதும். நீங்கள் அதெல்லாம் குறிச்சிக்கணும், இல்லைன்னா படிக்கும்போது அதை கவனிச்சாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஈசாக்கு ஆண்டவர் சொன்னபடியே அவங்க தகப்பனை போல தான் இவரும் என்ன செய்கிறாரு, பஞ்ச காலத்தில் பஞ்சமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு தேசத்துக்கு போகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே போயிருந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் துறவு வெட்டுற. துறவுன்னா கிணறு, உங்களுக்கு தெரியும், தோட்டம் துறவுன்னு சொல்கிறோம்ல, அந்த துறவு. எங்கே வெட்டினாலும் அவன் வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான். வெட்டுற கிணறெல்லாம் வந்து மூடுறான், மண்ணை போட்டு மூடுறான். அதாவது அந்த ஊருக்காரன்லாம் இவனை வந்து நீ வெளியூருக்காரன், நீ வந்தாரக்கூடிய அவன் வெளியூருக்காரன் வந்து இங்கே என்ன அவனை வாழறான்னு சொல்லிவிட்டு என்னது அங்கே இருக்கு பாருங்க. 14வது வசனத்தில் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அங்கே இருக்கா பாருங்க 14வது வசனத்தில் கடைசியில் நான் படிக்கிறேன். பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அப்ப இவன் வாழ்ந்ததையும் வாழுகிறதையும் ஆண்டவர் நடத்துகிறதையும் கண்டு பொறுக்க முடியாம அந்த ஊர்ல குடியிருக்கிற அத்தனை பேரும் இவன் மேல பொறாமை பிடிச்சி என்ன செய்யறாங்க, என்னங்க செய்கிறாங்க, இவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், இவன் செய்கிற ஒவ்வொரு வேலையும் என்ன பண்ணுறான், முட்டுக்கட்டை போடுறது, தடை போடுறது. புரிஞ்சுங்களா? எதை செஞ்சாலும் என்ன பண்ணுறது. ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்க, நம்ம போய் வாய்க்காலை குறுக்க அடைச்சி நம்ம வயலுக்கு என்ன பண்ணுறது, ஒரு தண்ணி பாய்ச்சல் வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். அங்கேருந்து வருவான், முட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, மாடையை திறந்து விட்டு தண்ணி நேராக போடுவான். இன்னும் நமக்கு எப்படி தண்ணி பயிர், ஒரு ரொம்ப வழக்கத்தை சொல்கிறேன். நான் இந்த ஊருக்காரன், நீ வெளியூர்லேருந்து வந்திருக்கிற, இன்னும் உனக்கு தான் முதல்ல. இந்த மாதிரி எதையாவது இடைஞ்சல் பண்ணுறதுங்க. அதை தான் நான் நீங்கள் சொல்கிறேன். இவன் துறவு வெட்டுறான், அதை போய் மண்ணை போட்டு எல்லாம் மூடுறான். எதுக்குங்க மூடணும்? இது 1 இல்லை 2 இல்லை, அதை தான் 2-3 வருஷத்தை நான் உங்களுக்கு கோர்வையாக காட்டினேன். ஒரு தடவை செய்கிறான், திரும்ப அடுத்ததுக்கு போகிறான், திரும்ப அங்கேயும் வந்து இடைஞ்சல் பண்ணுறான், அங்கேயும் பண்ணுறான். இந்த மாதிரி தொடர்ந்து அவனுக்கு இடைஞ்சல் பண்ணி கொண்டே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாமுடைய ஏக புதல்வன், செல்வ புதல்வன், ஆண்டவரால் வாக்கு பண்ணப்பட்டவன், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒன்று சந்ததி பெருகவினர், அவனுக்கு பிறந்த ஒரு செல்லப்பிள்ளை, இதுக்கே வேற அவனுக்கு அந்த பாடு. யோசித்து பாருங்க. அவன் நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை மட்டும் நல்ல பிள்ளைங்க ஈசாக்கு. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவன், அவனுக்கு போய் இது மாதிரி யாராவது ஏதாச்சும் யாருக்காவது இடைஞ்சல் பண்ணுறான், இல்லவே இல்லை. அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததை தான் நான் சொல்ல வரேன். அப்போ மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வருமா வராதா? அவனுக்கு வருதோ இல்லையா? யாராவது கேட்பாங்களே, உனக்கு ஏன்ப்பா அம்மா கஷ்டம், எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே என்ன? நான் சொல்கிறேன், கேட்டாங்களோ கேட்கலையோ, கேட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நான் வருகிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்கு நான் வருகிறேன். நீங்கள் வாழ்கிற இடத்துல, ஊரில், அக்கம் பக்கத்தில் இது போல் சில பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் வந்து, நீ ஆண்டவர் கோயிலுக்கு போறிய, நீ கத்தரை தானே வணங்குற, ஏசுனார் வணங்கிட்டு இருக்க, உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை மேலே கஷ்டமே? அந்த ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அந்த ஆண்டவர் ஏன் அதில் தடுக்க மாட்டாரு? அந்த ஆண்டவர் ஏன் கேட்க மாட்டாரு? அப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்களோ இல்லையா? விசுவாசி கேட்குதுங்க, அவங்க பேரை சொல்லி நம்மள்கிட்ட வந்து. இது சில நூதன விசுவாசிலாம் இருக்குதுங்க. இப்போ இவங்க மனசில் கேட்குற கேள்வியை கேட்டால், நான் விசுவாசியில் நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, எதிர் வீட்டில் கேட்குறாங்க, என் பங்காளி கேட்டாங்க அப்படின்னு ஒரு விசுவாசி வந்து நம்மள்கிட்ட சொன்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். கேட்டதை தானே நான் சொல்கிறேன், நான் திருப்பியும் நான் வரேன்ப்பா. அப்போ ஈசாக்குக்கு வாங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வாங்கன்றேன். அவங்க காலத்துலேயும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலையும் பாடு இல்லையா, பிரச்சனை இல்லையா, போராட்டம் இல்லையா, கஷ்டம் இல்லையான்னு இதை விட்டு எனக்கு ஏன் வந்தது, என்ன வந்தது, எதுக்கு வந்தது, ஏது வந்தது, இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்ல வந்து உங்களை சுட்டி காட்டுற விஷயம் என்னென்னா, கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது, கர்த்தரே உங்களை வழி நடத்தினாலும், கர்த்தரே உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தாலும், சில கஷ்டம் பிரச்சனை வரும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. நம்ம உடனே இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் தானே நடத்துறது, கர்த்தர் கொண்டு வந்த இடம், எனக்கு இதெல்லாம் வருது, சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குது உனக்கு இதில்? ஏன் அப்புறம் ஏங்க இப்படிலாம் வருது? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க.
எது வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் நடத்தட்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரோடு இணைந்திருங்க, கர்த்தரோடு இசைந்து இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் தொடர்ந்து சில காரியங்களையும் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். பார்க்கலாம். அங்கே நான் இன்னும் கவனிக்கிறோம். 25வது அதிகாரத்தில் 26வது வசனம். 25ஆம் அதிகாரம். தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். சரி. அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். என்னது ஈசாக்குக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்ததுன்றதுக்காக இதை படிக்க சொன்னேன். ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன வயசு? 60 வயசு இல்லைங்களா? அவனுக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆனது என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வயசு? என்னங்க அங்கே இருக்கு பாருங்க. 20வது வசனம். 25ல் 20. 25ல் 20. ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணும் பொழுது 40 வயதாய். போதும், அது போதும், அதோட நிறுத்திங்க. கவனிங்க. அப்போ 40 வயசு ஆகும் பொழுது ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகியிருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. 40 வயசில் ஈசாக்குக்கு ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ இவருக்கு எப்போ குழந்தை பிறந்தது சொல்ல மாட்டீங்களே? அப்போ எத்தனை வருஷம் அவர் குழந்தை இல்லாமல் இருந்தார்? கல்யாணமாகி 20 வருஷம் குழந்தை இல்லைங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் எங்கே வரேன்னா நம்ம ஊருக்கு வரேன். இப்போ அங்கே அதை அப்படியே வச்சுடுவோம். இப்போ நம்ம கதை நம்ம ஊர் கதையை பேசுவோம். ஒருத்தனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடித்து 4 நாள் ஆயிடுச்சுன்னா போதுங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஒரு 10 நாள் ஆனாலும் சரி, இல்லை 1 மாதம் ஆனாலும் சரிங்க, உடனே இந்த கிழடு இருக்கு பாருங்க, ஐயோ இந்த பெருசு இருக்கு பாருங்க, கேட்குற கேள்வி என்னன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. என்னாச்சு, ஏதாச்சு, என்ன போட்டு நம்மளை அரிச்சு குடஞ்சி எடுக்கிறதுக்குள்ளேயே மனுஷனுக்கு வெறுத்து போயிடும். கேட்டால் இதெல்லாம் இயல்பு தானே, இதெல்லாம் இயற்கை தானேன்னுவாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்படி நடக்கும்போது தான் ஒரு சில விசுவாசிகள், எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தாமதமாகுதுன்னு வச்சுங்க. அதாவது குழந்தை பிறப்பை பற்றி நான் சொல்லுகிறேன். ஒரு திருமணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, அதுவே பெரிய சில பேருக்கு வாயை பழப்பாங்க. 2 வருஷமா அப்படின்னு பேசாம காட்டி நம்மளை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அந்த பேசுகிற பேச்சு தோரணை இருக்கு பாருங்க, அதை கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க, அப்படியே நம்மளை முழுங்கிற மாதிரி இருக்கணும். இதை கேட்ட உடனே இந்த விசுவாசி என்ன பண்ணுது? என்ன இப்படிலாம் கேட்குறாங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன இந்த நிலைமைக்கு ஏன் தான் அந்த கடவுள் வச்சுருக்காருன்னு தெரில. என்ன எல்லாரும் என்ன கேட்குறாங்க? எல்லாரும் நீ போகிற இந்த ஆண்டவர் கோயில், நீ போகிற இந்த இயேசுநாதர் கோயில், நீ போகிற உன் கர்த்தர், ஏன் உனக்கு இன்னும் அதை கொடுக்கல? இதை கேட்குறதே எனக்கு பாதி போதுங்க. நான் திருப்பி இங்கே வரேன். ஈசாக்கு எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தான்ல. சரி, அப்போ அவனை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்களா? ஏங்க இந்த காலத்தில் அம்மா கேட்குறீங்களா? அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம், என்னெல்லாம் பேசியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்? சில நேரங்களிலே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அயலகத்தாரும் பேசுகிறதான விமர்சனங்களையும் வார்த்தைகளையும் தாங்கி கொள்ள, பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ளுகிற ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதனால தான் சிலர் பிதற்றுகிறார்கள், தடுமாறுறார்கள். சொல்லிட்டு உலகம் சொல்ல தான் செய்யும். இப்போ சொல்லக்கூடாதா? நான் போன வாரமே சொன்னேன். என்னது, உளவாயை மூடனாலும் ஊர் வாயை மூட முடியாது. அந்த மாதிரி யாரையும் போய் அவங்க வாயை மூடவும் முடியாது, அவங்க பேசுகிறது பேசாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், கேட்குறவன் கேட்டுட்டு தான் இருப்பான். நம்ம இந்த காலை வாங்கி விட்டு போயிட்டே இருக்க, ஏதாவது சொன்னால் போகிறப்போ அப்படின்ற எண்ணம் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, சொன்னால் என்னன்னு கேட்குறேன். இப்போ நான் சொன்னால் என்னன்னு கேட்குறேன். ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிறத விட இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கலேன்ற ஒரு ஆதங்கம் இருக்குங்க அங்கே. இவங்களுக்கு அதில் நிதானம் இருந்ததுன்னா சொல்கிறவங்கள்ட்ட வாய கம்முடிரு, எல்லாம் கர்த்தர் கொடுக்குறப்ப கொடுப்பாரு, உன் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் உனக்கு துணிச்சல் வரல? ஏன் தைரியம் வரல? அவங்க சொல்லிட்டாங்கன்னா தூக்கிட்டு ஆட வேண்டியது. ஐயோ அவங்க கேட்டான்,
இங்கே பாருங்கள், உலகம் 1000 சொல்லட்டும், ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. உலகம் 1000 சொல்லட்டும், ஆமாம், உனக்கு நீ தான் நீதிபதி, மனசை பார்த்துக்கின்னு 1000 பேர் 1000 பேச தான் செய்வான். தெரியுதா? இதான் உலகம். பேசக்கூடாதுன்றதுக்கு நீ என்ன உத்தரவு போடுறது? நம்ம குறித்து உலகம் பேச தான் செய்யும். போங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? பேசக்கூடாதுன்றேன். அதெல்லாம் நீ யாரையும் நீ மூட முடியாது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரையும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க, பேச தான் செய்வாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. புரியுதா? அப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்த பிற்பாடு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது சத்திய தேவனாகிய கர்த்தரை நம்ம பார்க்கணும். நான் எங்கே வருகிறேன்? ஈசாக்குடைய காரியத்தை நீங்கள் பாருங்கள். 20 வருஷமாக அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஊரில் எத்தனை பேர் என்ன பேசியிருப்பாங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன யாரும் கவனிக்கலையே? நான் இப்போ உங்களுக்கு கவனிக்கிற நேரம் இது. பார்க்குறேன் யாரெல்லாம் தூங்குறீங்கன்னு. என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டேன். யாருக்காவது உதிக்குதான்னு பார்ப்போம். என்னங்க அப்போ நீங்கள் தான் இப்போ சொன்னீங்களே, அதை தாண்டி என்னங்க நான் சொல்கிறேன், அதை தாண்டி ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த ஈசாக்கு இந்த ஆபிரகாமுக்கு எந்த வயசில் எத்தனை வருஷத்தில் பிறந்தான்? புரியுதா அவங்களுக்கு? ஐயோயோ, 100 வயசு ஆகிதாங்க ஈசாக்கே பிறந்தான். இது இந்த ஜனங்க, ஊர் ஜனங்களாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்லிடுவோம்? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பேசுவோம்? நான் சொன்னது பொதுவாக இப்போ பேசுகிறத பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? அதோடு இல்லை, உங்கள் அப்பனுக்கும் இப்படி தான். புரியுதா புரியலையா? இது வலிக்குமா வலிக்காதா? இங்கே பாடுறா, இந்த பிள்ளையே அவனுக்கு 90 வயசு ஆகும்போது பிறந்தான். 40 வயசில் கல்யாணம் ஆகி 60 வயசு ஆகிட்டது. இவனுக்கு 100 வயசு ஆனால் தான் பிறக்கும் போல் இருக்கு. இப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமா. ஏன் பேசாதுன்றீங்க? இந்த உலகம் உங்களை பேசுகிற உலகம் பேசியிருக்காதா? உங்களை தான் பேசுதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் ஊரில் பேசிகிட்டு இருக்கலாம். அவன் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கு அவனுக்கு. இவனுக்கு 100 வயசு ஆனால் தான் போல் இருக்கு. என்னையா இவன் குடும்பமே இப்படி. இங்கே பாருங்க, அடுத்தது, இவன் குடும்பமே இப்படி தான் போல் இருக்கு, இவன் வம்சமே இப்படி தான் போல் இருக்கு. யார? ஈசாக்கை பார்த்து இப்படி பேசியிருக்கோம். எங்கெல்லாம் இழுக்கிறாங்க பாருங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த இல்லைன்ற ஒரு வார்த்தையோட உங்களை விட்டுட்டுறாங்க. உங்களை கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சே கேட்குறாங்களே உங்களை, அதோடு உங்களை விட்டுடுறாங்க. ஆனால் இவனை பாருங்க எப்படிலாம் போவோன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேச மாட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக பேசியிருப்பாங்க. என்னது அப்பவனுக்கு இப்படி தான்னாக்கா இந்த பிள்ளையும் இப்படி தான் போட்டிருக்கு. அப்போ இன்னும் 100 இப்போ 60 வயசு ஆகுது. அப்போ இன்னும் 40 வருஷம் ஆனால் தான் குழந்தைய பிறக்க போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் பேசிடுறேன். ஏன் உங்கள் குடும்பம் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே? ஏன் இவங்கெல்லாம் ஆண்டவரை வணங்குறாங்க? ஆண்டவரேன்னு உங்கள் அப்பாவும் ஆண்டவரை தான் நம்பிட்டு உட்காந்தாரு. இந்த பிள்ளையும் அப்படி தான் இருக்கிறான். ஏன் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்குது? இதெல்லாம் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் சொல்ல வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சில குறைகள் இருக்கும்போது அந்த குறையை சுட்டி காட்டி அடுத்தவங்க அக்கம் பக்கத்தவங்களை பேசி சந்தோஷப்படும் பொழுது நீ துக்கப்படாத. ஒருத்தவங்க பழித்து பேசுகிறாங்களா, உங்களை இழுத்தி பேசுகிறாங்களா, ஏளனம் பண்ணுறாங்களா, பரியாசமாக பேசுகிறாங்களா, உன் மனசு கஷ்டமாக இருக்குங்கன்னு மனசு உடைஞ்சு போகாத, மனசு தளர்ந்து போகாத. எனக்கு அப்படி பேசுறதாங்க கஷ்டமாக இருக்குது, எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், இது அடுத்தது, நான் அதை பற்றி நினைக்கவே இல்லைங்க, நான் கூட அதை மறந்துட்டு நம்ம ஆண்டவரே தாங்க இருக்கிறேன். இந்த மாதிரி அப்பப்போ பேசுகிறாங்க பாருங்கள், எனக்கு அப்போ தான் அந்த ஞாபகம் வருது. அப்போ தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை இந்த மாதிரிலாம் 4 பேர் பேசுகிற மாதிரி என்னை ஆண்டவர் வச்சுட்டாரே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இப்படி சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ என்னங்க செய்யணும் அதுக்கு? இங்கே பாருங்கள், 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு வாங்க. 25, 21. தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்திரன். ஓஹோ, இங்கே கவனிங்க. இப்போ இது என்னங்க இது? நான் இடக்க மடக்காக தான் நான் பேசுவேன், உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அப்படி பேசுகிற ஆள் கிடையாதுங்க. நான் இப்படிலாம் பேச காரணமே நீங்கள் தான். என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. இப்போ ஓஹோ, அப்போ ஜபம் பண்ணாதான் ஒரு குழந்தை கொடுப்பாரா? இங்கே பாருங்க,
அப்புறமா பெருசாக இங்கே பாருங்க, அப்புறமா பெருசாக அவங்க ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி வந்து மணலை போல இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும் அப்படின்னாரு. இன்னும் ஒன்று கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. இதுக்கு 20 வருஷமாக நான் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, என்ன பாருங்க சொல்லுங்க. இப்போ அப்போ அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணுமா இல்லையா? பாருங்க, என்னமோ ஆண்டவருக்கே சொன்ன சொல்ல சுத்தம் இல்லைங்க அவருக்கு. நான் போய் ஓவராக பேசுகிறேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா சிலருடைய என்ன ஓட்டங்கள் அப்படி இருக்கிறது. கர்த்தரையே சிலர் குறை சொல்கிறவங்க, அதுக்காக தான் பேசுகிறேன். நான் பேசலை, என் மனசில் இருந்து பேச்சில் சுத்தம் இல்லைங்க. என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து அழைக்கும் போது என்ன சொன்னார்? வெளியில் அழைச்சிட்டு வந்து நட்சத்திரத்தை பார்த்து, இங்கே பாருப்பா, நட்சத்திரத்தை போல் என்ன செய்யும் உன் சந்ததியை பெருகுன்னாரு. இன்னும் ஒரு பிள்ளையாக காணும். பேர் சொல்கிறது இன்னும் ஒரு பிள்ளையாக காணும். சொன்னாரா இல்லையா? அதை சொல்லி விட்டு கொடுக்கறதுக்கு 100 வயசு ஆச்சு. சரி, அடுத்தது ஈசாக்கு. அவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியை பெருகுவேன், உன்னை போலவே உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு 20 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தைய காணும். இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்கிறது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஈசாக்கு என்ன செய்யலை? அதை தான் நான் சொல்கிறேன். ஈசாக்கு என்ன செய்யலை? முடிகேறு போட போகல, தாயத்து போட போகலை. அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமா, இங்கே செய்யலாமா, அதை பண்ணலாமா, நிறைய பேர் செய்கிற காரியங்கள் இது. உடனே ஒரு காரியம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம்லாம் நான் ஆண்டரை நம்பிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, எல்லா கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகணுன்னு நீ எந்த கோயிலுக்கு போவேன். நான் அதுக்கு மேலே எதையும் சொல்ல விரும்பலை. விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் சொல்லுவேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஞாபகம் வச்சுங்க. நீ எங்கே போனாலும் சரி, கர்த்தர் உனக்கு இறங்கினா தான், கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு பிள்ளையை கொடுக்க முடியுமே தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. எந்த கோயில் குளத்துக்கு முட்டி மோதினாலும் சரி. புரியுதா? எத்தனை அப்படிலாம் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் வந்து நீ நினைக்கிறதுன்னு இல்லை, அதையும் கர்த்தர் தான் செய்தார் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, வேறு சப்ஜெக்ட் நான் போயிடுவேன். இங்கே விஷயத்துக்கு வரேன். எனவே என்ன செய்யணும், என்ன செய்தார் இவர்? அந்த நேரத்தில் யோசித்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அப்போ என்ன செய்ததுக்கு அப்புறமா தான் அங்கே நடந்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதை பாருங்கள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பேர் தேவனோடு இருந்தாலும் சரி, கேட்டால் தான் ஏன் கிடைக்கும். நான் எங்கே வரேன் கவனிங்க. இப்போ இந்த ஈசாக்கு யாருடைய செல்வாக்கில் இருந்தால் அப்படியே நம்ம தொடர்ந்து இருந்திருக்கலாம்னா, ஆபிரகாமுடைய செல்வாக்கு என்ன? ஆபிரகாம் நீதிமானாக வாழ்ந்தான், விசுவாசத்தில் இருந்தான், விசுவாசின் தகப்பன்னு பேர் பெற்றான். அதோடைய முடிஞ்சிச்சு. ஆண்டவரால் பாராட்டப்பட்டான், மெச்சிக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரே அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து அடாடா என்று சொல்லி அவர் ஆண்டவர் உயர்த்துகிறார். உனக்கு என்னுடைய காரியத்தை மறைப்பேன் என்று சொல்லி எதையுமே அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் நண்பனை போல சிநேகிதனை போல நடத்துகிற ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்புறம் இந்த பிள்ளை தான் ஈசாக்கு. அப்போ அந்த செல்வாக்கை பயன்படுத்தி, அந்த ஒரு பவரை பயன்படுத்திக்கிட்டு ஈசாக்கு எல்லாம் எனக்கு கொடுப்பாரு, எல்லாம் எனக்கு கிடைக்கணும் ஹாயா இல்லை. நீ அந்த யாருக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும்? அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி சில பேர் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செஞ்சிட்ருக்கலாம். சில பிள்ளைங்கள்லாம் எங்கள் அம்மா ஊழியம் செய்கிறாங்க, எங்கள் அப்பா நல்ல சபையில் அப்படி பண்ணுறாரு, அதனால் எனக்கு எல்லாம் கிடச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் நீ முழங்கால போட்டு ஜெபம் பண்ணணும். நான் இங்கே ஈசாக்குக்கு வரேன். அப்போ ஈசாக்குடைய காரியங்கள் என்னென்னா, இருந்து பார்த்தான். அவன் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் ஒருவேளை ஈசாக்கு இப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதான் சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். என்ன சொல்லிட்டு போனார்? என்னது? வானத்தின் இதெல்லாம் யார் சொல்லியிருப்பான்? ஆபிரகாம் தகப்பன் சொல்லியிருப்பார். பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பார், இங்கே பாடுறா, நீனே எனக்கு தவம் இருந்து 100 வயசு ஆகிதான் எனக்கு நீ பிறந்த, என்னட்டு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டுருக்கிறாரு, இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள்லாம் நல்லா தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிக்கிட்டார். இப்போ இந்த ஈசாக்குடைய காரியம் என்னவா இருந்திருக்கலாம்? என்ன அதான் அப்பா சொல்லிட்டு போட்டார், என்னைக்கா இருந்தாலும் என்ன நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் எப்படி நடக்குன்ட்டு கூட ஒரு வேளை அவன் இருந்திருக்கலாம். இந்த 20 வருஷம் காலதாமதம் ஆனதுக்கு நான் சொல்கிறேன். 20 வருஷமாக அவன் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பான். என்னது? அதான் அப்பா சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க, அதான் அப்பா சொல்லிட்டாரு. என்னது? அப்பா என்ன சொல்லிட்டு போனார்?
ஆமாம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்குன்ட்டாரு. அதனால் என்ன பறக்காமல் போடுன்னு இருந்து பார்த்தா ஒன்றும் நடக்கிற கதையே தெரியல. அப்புறமா என்ன செய்தான் ஈசாக்கு, ஓ நம்ம இதுக்காக ஜெபிக்கணும். அப்போனா இது வரைக்கும் ஜெபம் பண்ணலையா? ஐயா, அவர் ஜெபம் பண்ணுனாங்க, கல்யாணத்துக்குந்தே ஜெபம் பண்ணாலுங்க. ஈசாக்கு ரெபேக்கால் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன போட்டிருக்குது அவங்க படிச்சிங்க, ஈசாக்கு சாயந்தர வேலையிலே தியானம் பண்ண போனான். அவன் எனவே அவன் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன் தான் ஈசாக்கு. அதில் எந்த குறைவும் கிடையாதுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பிள்ளைக்காக அவன் ஜெபம் பண்ணல, அதாவது தன் மனைவிக்காக அவன் ஜெபிக்கலை. ஒரு குழந்தை வேணும், அவன் ஜெபிக்கலை. கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தில் இருந்துட்டான் அவன். சரி, என்னைக்காவது கொடுக்காம விட போற, சொன்னவர் செய்வார் என்ற எண்ணத்தை அவன் பொறுமையாக இருந்துட்டான். இதுதான். அப்போ இது இருக்க என்ன ஆகுது, காலதாமதம் ஆகிட்டே போது 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் இல்லை? ஏன் கேட்டாதாவே கொடுக்கணும். அவங்க அப்பாவை நினச்சி அவங்க அப்பா பேரை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை இந்த ஆண்டவர். அவங்க அப்பா இப்படிலாம் வாழ்ந்தார், எப்படிலாம் இருந்தார், அவங்க அப்பாவுக்காக செய்கிறது இல்லை. நான் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறப்பாரு, நீ யாராக இருந்தா என்ன, நீ யாராக இருந்தா என்ன, நீ விண்ணப்பம் செய்தாதான் என்ன உண்டு. அப்போ அந்த ஒரு வழிமுறையை அங்கே கொண்டு வர்றாரு. அவன் விண்ணப்பம் செய்ததுக்கு அப்புறமாக தான் என்ன செய்யுது, அங்கே குழந்தை பிறக்கிறதை நான் பார்க்குறோம். நான் சொல்ல வருகிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்கள் குறைவுகள் மத்தியில் நீ என்ன தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா, காணிக்கை கொடுக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், ஃபோனில் ப்ரேயர் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கலாம், பெரிய பெரிய ஜபம் நடத்தலாம், அதெல்லாம் நீ ஆஹா ஓஹோன்லாம் இருக்கலாம். உன் காரியத்தில் உனக்கு நான் குறைச்சி மதிப்பிடல. ஆபிரகாம் ஈசாக்கை போல் நீ ரொம்ப ஓஹோன்ல இருக்கலாம். நான் சொல்கிறத கவனிங்க, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். நாங்கள் தான் அதை செய்கிறோமே, நாங்கள் தான் அதெல்லாம் பண்ணுறோமே, இதுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு படி அளக்க மாட்டாரா, எனக்கு இதெல்லாம் தர மாட்டாரா, எனக்கு அதெல்லாம் பார்த்து எனக்கு செய்ய மாட்டாரான்னா இங்கே ஒன்றும் நடக்கலையேன்னு நான் கேட்குறேன். இப்போ ஈசாக்கு தான் சொல்கிறேன். இப்போ அங்கே ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. ஈசாக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா தானே கிடச்சதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, அப்போ இது வரைக்கும் ஜெபிக்கலையா? அதான் நானும் கேட்குறேன். அப்போ இவ்வளோ நாளாக ஜெபிக்கலையா இப்போ அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்போ எப்போ ஜெபிச்சாருன்றது இப்போ தான் நான் எழுதியிருக்குது. அதையும் நம்ம யோசிக்க வேண்டியது. அப்போ முந்தைய ஜெபிச்சா முன்னாடியே அங்கே எழுதியிருக்கணுமா? அங்கே எழுதுனதெல்லாம் கரெக்டாக வருஷம் தவறாமல் வயசு கொண்டு இங்கே எழுதியிருக்குது. 40 வயசுன்னு எழுதியிருக்குது, 60 வயசுன்னு எழுதியிருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக தான் எழுதி வச்சுருக்காரு. சும்மா அல்லு பிள்ளையெல்லாம் அவர் சொல்ல கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சிந்திக்கணும். நம்ம எல்லாம் அப்படி யோசிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எனவே 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். சரி, கர்த்தர் ஈசா கிட்ட சொன்ன வார்த்தை இது. என்ன சொல்றாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான், அப்புறம் நான் உன்னோட கூட இருப்பேன், அப்புறம் என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக வேண்டார். அதான் நம்ம இந்தியா நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ உங்கள் அப்பாவுக்காகன்னு சொல்கிறேன், உங்கள் அப்பாவின் நிமித்தம் நான் உன்னை நடத்துவேன்னு எங்கள் கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பேர் சொல்கிறதாங்க எழுதியிருக்குது, என் ஊழியக்காரன் வேற அவங்க சொல்கிறார். சாதாரண ஆள் இல்லை இந்த ஆபிரகாம், ஆண்டவரால் பெயர் பெற்றவர், ஊழியக்காரன் என்று பெயர் பெற்ற ஒரு ஆபிரகாம். இது இப்படிப்பட்ட இந்த ஆபிரகாமுக்கு இது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. எங்கே 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றது உண்மைதான். நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் வந்து கொஞ்சம் பாருங்களேன். 20ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 20வது அதிகாரம் வந்தீங்களா, அதில் 17வது வசனம். கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி, இது ஒரு சம்பவம். இப்போ அதையும் நான் விவரித்து சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ அதை சொல்ல போனால் நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் அதுக்கு தான் ஒழுங்காக பைபிள் படிக்கணுன்றது.
எனவே நான் குறிப்பாக தான் சொல்ல முடியும். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் உயிரோடு இருக்கும் பொழுது, அவன் ஒரு தேசத்துக்கு போயிருக்கும்போது போன வீட்டில் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, யார்கிட்ட? அந்த அபிமெலேக்கிட்ட சொல்கிறாரு, இந்தாப்பா அவன் வந்திருக்கிறது என் ஊழியக்காரன், என் பிள்ளை, ஒன்றும் பண்ணாது, ஜாக்கிரதை, எச்சரிக்கிறாங்க. எச்சரிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அங்கே நீங்கள் வேணால் பாருங்கள், இங்கே முன்னாடி வசனம் இருக்குது பாருங்கள், 7வது வசனத்தில் இருக்குது பாருங்கள். அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்குறேன். கவனிங்க. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் அந்த குடும்பத்துக்காக அங்கே விவரமாக எழுதியிருக்க பாருங்க. என்னது, யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணார்? அபிமெலேக்கையும் அவன் மனைவி, அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி எல்லாருக்கும் என்ன பெரும்படி செய்தார்? பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம். அப்போ அந்த குடும்பத்தில் யாருக்குமே பிள்ளை இல்லைங்க. அவன் அந்த அந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கும் இல்லை, அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிகளுக்கும் பிள்ளை இல்லைங்க. இது ஒரு சாபக்கேடு தானே. அப்படி இருக்கும் பொழுது யார் ஜெபித்ததாக அங்கே எழுதியிருக்குது? ஆபிரகாம் போய் ஜெபம் பண்ணார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணினதுனால என்ன நடந்ததுன்னு எழுதியிருக்குது? ஆபிரகாம் ஜெபம் பண்ணினதுனால அவங்களுக்கு குழந்தை பிறந்ததாக அங்கே எழுதியிருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது கூட அது என்னங்க, அப்புறம் அவர் கர்த்தருடைய மனுஷன் ஜெபம் பண்ணார், கர்த்தர் கேட்டார். நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. இப்போ ஏங்க, இவ்வளோ தூரம் இவர் ஜெபம் பண்ணுறாரு, இவர் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் என்ன நடக்குது? இவர் ஜெபம் பண்ணி ஆகோ ஓஹோன்னு அங்கே நடந்துகிட்டு இருக்குங்க. கடைசிக்கு இந்த ஆளுக்கு ஒன்று பேர் சொல்கிறதுக்கு ஒன்று பிள்ளையா காணுங்க, அதை பாருங்கன்றான். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாங்க. அடுத்த அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி 5 சரி, நான் இங்கே சொல்ல வரேன்னா, இப்போ நான் அந்த 2 சம்பவத்தையும் லிங்க் பண்ணுறேன். இப்போ போனால் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவன் ஜெபம் பண்ணினதாப்போ உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு அந்த குடும்பத்தார்ட்ட பேசுகிறாரு. ஆபிரகாம் போய் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கு என்ன நடக்குது? ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இருக்குதா? ஆனால் யாருக்கு குழந்தை இல்லை? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேள்வி எழும்போமா எழும்பாத? என்ன கேள்வி எழும்போம்? இவருக்கே 100 வயசு ஆகிட்டுது, இன்னும் ஒரு குழந்தையாக காணுமா? இவர் ஜெபம் பண்ணியே எனக்கு நடக்க போகுது, இவர் ஜெபம் பண்ணியா என் குடும்பத்தில் நடந்துட போகுது. ஆமாம் போயா. இப்படி சில பேர் நினைக்கிறத சொல்கிறேன். இவர் ஜெபம் பண்ணி நமக்கு என்ன நடக்கும்? அவர் குடும்பத்தில் அவருக்கே ஒன்றுமே நடக்கலை, அவருக்கே ஒன்றும் ஆக மாட்டுது, இவர் ஜெபம் பண்ணி நடந்துடுமா? சிலருடைய கேள்விகள் இந்த இடத்துல பாருங்க. அப்படி யாரும் கேள்வி கேட்கலை. நினச்சாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆபிரகாம் ஜெபிச்சாரு, இவனுக்கு குழந்தை இல்லையோ கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு ஆபிரகாமை நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்தார் என்று நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கணும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் என்று நாங்கள் ஒரு வார்த்தையை காமிச்சோம், பார்த்தீங்களா? எனவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு ஊழியக்காரர் மூலமாக செய்யும் பொழுது, ஒருவேளை அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே சில தேவைகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், சில நிறைவேறாத சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையிலே குடும்பத்தில் ஒருவேளை இருக்கலாம். இல்லை என்று நான் சொல்ல வரல. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன்கிட்ட ஒரு பெரிய குறை என்னென்னா, அவனுக்கு குழந்தையே இல்லை, வாரிசே இல்லை. இவரெல்லாம் என்ன ஜெபம் பண்ண போகிறார்? இவர் ஜெபம் பண்ணி என்னங்க நடந்துட போகுது? அப்படி இல்லை. கர்த்தர் கிரியை செய்கிறார். யோசித்து பாருங்கள். இங்கே பல காரியங்களை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின விதத்தை நான் சொல்கிறேன். தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தின விதத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். அப்போ அவரிடத்தில் சில குறைவுகள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், அவர்கள் தேவனுக்குள்ளே என்ன செய்தார்கள்?
கிரியை நடப்பித்தார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் வாழும்போது, கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆபிரகாமை போல ஈசாக்கை போல் நடக்கும்போது, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் சில கஷ்டம் இருக்கலாம், சில நஷ்டம் இருக்கலாம், சில வருத்தம் இருக்கலாம், சில இழப்புகள் இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இதை குறித்து ஒருவேளை பக்கத்தில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் 4 பேர் 4 விதமாக பேசவும் செய்யலாம். அது நேராகவே ஒருவேளை உங்களை கேள்வி கேட்டு உங்கள் மனசை சங்கடப்படுத்தவும் கூடலாம், மனசு காயப்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் சரிங்க, கர்த்தருக்குள்ளே திடமாயிருங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தருக்குள்ளே திட மனதாக இருக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். உங்களை ஆசீர்வாதமாக ஆக்குகிறார், பயன்படுத்துகிறார், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இப்போ ஆபிரகாமையும் சொல்கிறேன், ஈசாக்குடைய காரியத்தை நான் ரெண்டையும் ஒப்பிட்டு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அது மட்டுமா, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர அவன் விருத்தி அடைந்தான். மகா பெரிய ஆளாயிட்டாங்க, பெரிய ஆளாயிட்டார் அவரு. அப்புறம் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே. சரி, போதும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 16 இருக்கு பாருங்க. ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, இந்த ஊரை விட்டு போய்விடு என்று அவனை துரத்திட்டாங்க. இங்கே ஒரு காரியம் இருக்குது பாருங்க. சரி, கர்த்தர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்குறோம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, எப்படி ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு இன்னும் அர்த்தம் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, நிறையா பணம் சம்பாதிக்கணும், நல்ல விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்கணும், நிறைய பணம் கிடைக்கணும், நல்ல வசதியாக வாழணும், நல்ல பெரிய வீடுலாம் கட்டியிருக்கணும், காரு பங்களாலாம் இருக்கணும், நிறைய சொத்து சுகத்தோடு இருக்கணும், காணி நிலத்தோடு இருக்கணும், வண்டி வாசலோடு இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் ஆசீர்வாதம். சிலருடைய நினைப்பு, விசுவாசிகளை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வாதமா? யாருங்க சொன்னது? இங்கே வசனத்தை பாருங்கள், என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கவனிங்க, இவனுக்கு 100 மடங்கு, அதாவது 100 மூட்டை நெல் அறுவடை செய்ததனால இவன் ஆசீர்வாதம் பெற்றான்னு சொல்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவனுக்கு நல்ல விளைச்சல் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்ல விளைச்சல் வந்தால் தான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு சொல்கிறாங்க, நல்ல வருமானம் கிடைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. யாருங்க சொன்னது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாதான் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாதான் உன்னுடைய விளைச்சல் நன்றாகும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறது தவறு. இதெல்லாம் முதல்ல எனக்கு கொடுக்கட்டும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கட்டும், அப்போ தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்னங்க இதுக்கு இது போட்டு குழப்புற மாதிரி தெரியுதுங்க. அப்போ என்ன அர்த்தம் இது? இங்கே பாருங்க, பொண்ணோ பொருளோ பணமோ காசோ இதெல்லாம் வந்தால் தான் ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறது முதல்ல தப்பு. அதை முதல்ல தூக்கி எட்ட போடுங்க. அப்போ ஆசீர்வாதம்னு என்ன? ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற, பார்க்கிற, நீங்கள் அனுபவிக்கிற இந்த காரியங்கள் தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தப்பான காரியம். அந்த எண்ணத்தை முதலாவது மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் பெரிய பணக்காரனாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், அவனை ஆண்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. கிடையவே கிடையாது. நீங்களாம் தெரியாமல் தவறாக பெத்தட்டிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன?
கர்த்தர் உன்னோடு இருக்கணும். கர்த்தர் உன்னோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். நீ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் உன் கூடவே இருக்கணும். உன் கூட கர்த்தர் இருக்கிறதையும் நீ கர்த்தரோடு இருக்கிறதையும் இந்த ஊர் பார்க்கணும், உலகம் பார்க்கணும், அக்கம் பக்கத்தில் பார்க்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்படி நீ இருந்தீன்னா, அப்படி வாழ்ந்தீன்னா, அப்படி கர்த்தர் இருந்தாருன்னா நீ தொட்டதெல்லாம் தொலங்கும், நீ வச்சதெல்லாம் விளங்கும். இப்போ ஈசாக்கை போல இங்கே என்ன படிச்சிங்க? இப்போ நீங்கள் அவன் ஐஸ்வர்யவனாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எதனால்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால. இன்னைக்கு எல்லாம் வந்தாதான், வந்ததுக்கு அப்புறமா தான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சான்னு சொல்கிறாங்க. விலங்கலை சில பேருக்கு. நான் அதற்கு ஒரு வசனத்தோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இதே 26ஆம் அதிகாரத்தில் இப்போ சற்று முன்பு படித்ததை நான் ஞாபகப்படுத்தணும். 16வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சீக்கிரம் படிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. போதும், என்னை விட்டு போடு, இந்த ஊரை விட்டு போடு, எங்களை விட்டு ஆள் போப்பான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அவனை. யார? ஈசாக்கை. எதனால்? இவன் என்னங்க வந்து ஆம்பாட்டுக்கு என்ன பண்ணுறான்? 100 மடங்கு அவன் விளைச்சல் என்னது 100 மடங்கு அறுவடை அடக்கிறான். அவன் பாட்டு பெரிய பணக்காரன் ஆயிடும். ஐயோ இவனை இந்த ஊரில் வச்சுட்டு நம்மளை தாண்டி பெரிய ஆளாயிடும் போட்டிருக்கு. கிளம்ப இந்த ஊரை விட்டு அப்படின்ட்டான். கிளம்பிட்டான். ஈசாக்கு அதை பற்றி கவலையே படலை. கிளம்புனதுக்கு அப்புறமா பாருங்க 26வது வசனத்துக்கு வாங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். ஈசாக்கை தேடி வராங்க. சீக்கிரம். அப்பொழுது ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நீங்க நீங்க தான் என்ன போன்னு சொன்னீங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போயான்னா நான் தான் உங்கள்கிட்ட ஒதுங்கி வந்துவிட்டேன். இப்போ எங்கடா வந்தீங்க? எதுக்குடா வந்தீங்க? எங்க வந்தீங்க? ஏன் என்ன தேடுறீங்க? எதுக்கு திரும்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்க தான் என்னை பகைச்சு, என்ன உறவே வேணாம், உங்க சவகாசமே வேணாம் என்று சொல்லி என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீங்களே. எவ்வளோ அழகாக எழுதிருக்கு பாருங்க. ஏப்பா நீ தான் என்னை ஓட என்னை துரத்துனேன், இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், என் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து என் வாசப்படல நிற்கிறீங்க. என்ன கேட்குறாரு அவரு? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் கேட்குறான் பாருங்க கேள்வி. அடுத்தது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கவனிங்க. அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். போதும், நிறுத்துங்க, அப்புறம் படிக்கலாம். கவனிங்க, என்ன அருமையான வார்த்தை. யார் சொல்ற வார்த்தை இது? யார் இவனை ஊரை விட்டு துரத்துனாங்களோ, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்களோ, பொறாமை பிடிச்சி இவனை ஓட விரட்டினாங்களோ, இவன் வெட்டி போட்ட துறவெல்லாம் கிணறெல்லாம் மூடி இவனை தொல்லை பண்ணாங்களோ, இவங்க பாரு எப்போ இதெல்லாம் நடந்ததுங்க. இவன் இந்த மாதிரி 100 மடங்கு அறுவடை செய்தது, 100 மேனி நல்ல விளைச்சலை கண்ட உடனே அவனுக்கெல்லாம் பொறுக்கலை. உடனே கிணத்தை போய் மூடுறான். அவன் விவசாயம் பண்ணதுபடி நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு மடையை திறந்து அவன் மடையை போய் மூட வேண்டியது, மடையை கட்டினா மடையை உடச்சி விட வேண்டியது. இதெல்லாம் ஊரில் நடக்கிறது தானே. நம்ம ஒரு பக்கம் போய் வாய்க்கால் அடிப்போம், அவன் ஒரு பக்கம் போய் வாய்க்கால் கட்டுவான். இந்த மாதிரி இந்த புறாவை கொண்டு போய் அங்கேயே நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணி என்ன பண்ணாங்க? இவனை ஊரை விட்டே துரத்திவிட்டாங்க, வந்துட்டாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு யார் இருக்கா? ஈசாக்கு இருக்கிறான். கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அவன் ஊரை விட்டு போயிட்டான்ல, இப்போ எதுக்கு இவனை தேடி வரணும்? அங்கே இருக்கு, இவனை தேடி போகிறாங்களாம். தேடி வந்த இடத்துல அவன் கரெக்டாக கேட்டான், ஏன்ப்பா என்ன திரும்பி வந்து என்ன தொல்லை போன வந்தீங்க? நீங்கள் தான் என்ன போக சொன்னீங்க, நான் உங்கள் ஊரை விட்டு வந்துட்டேன். இப்போ எங்கே வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தாங்க? அவங்க என்ன சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. என்ன சொல்கிற வார்த்தை? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். சொன்னது யார்? சரி, இது யாருங்க சொன்னது? ரெபேக்காலா? இல்லை நான் கேட்குறேன் சும்மா. ரெபேக்கா சொன்னாலா? இல்லை ஈசாக்கு கூட பிறந்த யாராவது சொன்னாங்களா? சொந்தக்காரன் பங்காளி சொன்னாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னது யார்? யார் அவனை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னானோ, யார் அவனை இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னாங்களோ, அவன் வீடு தேடி வாசப்படி ஏறி வந்து சொல்கிறான், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றதை நான் பார்த்துட்டேன்யா. சரி இருக்கட்டும், அதுக்கு யார்? இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு இங்கே வந்த? கர்த்தர் எங்கூட இதை சொல்லிட்டு போகத்தான் வந்துருக்கேன். ஆமாங்க, இதை சொல்லிட்டாங்க போக வந்திருக்கிறேன்.
என்ன ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது, ஆபிரகாமை போல ஈசாக்கை போல வாழும்போது, இந்த ஊர் சொல்லும், இந்த உலகம் சொல்லும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கி சகிச்சு பொறுத்து கொண்டு வாழ்ந்தீங்க சொன்னால், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும், உன் ஊடு தேடி வாசப்படி ஏறி வந்து அவன் வந்து சொல்லிட்டு போவான், அப்பா நீ கும்பிட்ற சாமி தான்ப்பா உன்னை காப்பாத்துச்சு, நீ கும்பிட்ற சாமி உன்னோடு இருக்கிற நான் தெரிஞ்சிட்டேன்ப்பா, நான் அந்த கோயிலுக்கு வரப்பா என்று சொன்னோன்னு சொல்லுவான். விளங்குதா? அப்போ எங்கே சொல்கிறாங்க, எப்போ சொல்லுவாங்க? நீ உண்மையாக இருந்தீன்னா, நீ உறுதியாக இருந்தீன்னா, நீ ஆபிரகாமை போல ஈசாக்கை போல வாழ்ந்தீன்னா, ஒரு காலம் வரும், நேரம் வரும், யார் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யார் உன்னை உதறி தள்ளினாங்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உன்னை கேவலப்படுத்தினாங்களோ, அவனே உன் வாசப்படி ஏறி படியேறி வந்து நின்று என்ன செய்வான்? கையெடுத்து கும்பிட்டு, நீ வணங்குற தெய்வம் தாயா உன்னை காப்பாற்றுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாகவே இதில் அவன் நிச்சயம் வேற சத்தியம் வேற பண்ணிக்கிறான். நிச்சயமாகவே கர்த்தர், நான் உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமீன். சரி, நான் உங்களை மறுத்து பேசலை, நான் உங்களை தடுத்தும் பேசலை, நான் உங்களை குறைச்சியும் பேசலை. தெரியுதா? உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. நீங்கள் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாருன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் திருப்பியும் கேட்குறேன், இந்த கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா என்பதை நீங்கள் சொல்லி நான் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, நான் சொல்லி நீங்கள் கேட்குற நிலை இருக்கக்கூடாது. யார் சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? இப்போ சொல்லுங்கள். பின்ன நீங்களே சொல்லிட்டேன் கர்த்தர் என் கூட இருக்கு. நாம் சொல்லிக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் எங்கே வரோம் பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்றதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோங்க. நீங்கள் பயந்துடாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் அதை சொல்லலை, அதை நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் வாயால். கர்த்தர் என்கிட்ட தான் இருக்கேன்ட்டார், ஏன் வாயால் அடிச்சிட்டு இருக்கிற? அவன் வாயால் சொல்ல வைப்பார் கர்த்தர். சொல்லணும். சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ சொல்ல சொல்லி அவன் கேட்டுட்டு உட்காந்தான். ஈசாக்கு வந்து சொல்லுங்கள், இருக்காரா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். யார்? ஈசாக்கு அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணார்? ஆள் விட்டு, இந்தப்பா அபிமெலேக்கு இங்கே வந்துட்டு போ, என் வீட்டுக்கு ஒரு வார்த்தை. என்ன விஷயம்? இல்லை என் கூட இருக்காரா இல்லைன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் சொல்லிட்டு போ. அப்படியா? அவனே தேடி வரான். தேடி வந்து என்ன சொல்கிறான்? இவன் கேட்டானா என்கிட்ட இருக்காரா இல்லையானே? நீ சொன்னாலும் கர்த்தர் என் கூட இருக்காரியா? அதான் உண்மை. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்லிக்கக்கூடாது. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் சொல்லுகிற சாட்சி அது மேவாது, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற ஒரு உண்டு, அது என் பிதாவை கொடுக்குற சாட்சி. கரெக்ட். எனவே நம்ம குறித்து நம்மளே சாட்சி சொல்லக்கூடாதுங்க. நம்ம கூட என்ன இருக்கிறது அவர் ஆண்டவர் சொல்லணும். நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களை குறித்த ஒரு சாட்சி உங்களுடைய எதிராளியிடத்திலிருந்து, விரோதியிடத்திலிருந்து சொல்லணும். அவன் கூட கர்த்தர் இருக்காரியா அப்படின்னு சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க? இந்த வார்த்தை எப்போங்க சொல்லுவாங்க? நீ கர்த்தருக்காக உறுதியாக இருந்தினா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தினா, நீ வைராக்கியமாக இருந்தினா, நீ உண்மையாக இருந்தினா, நீ உத்தமனாக இருந்தினா, காலம் வரும், யார் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலோ, யார் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யார் உன்னை வேண்டாவிருப்பா சொல்லிட்டு இருந்தாங்களோ, அவனே உன் படியேறி வந்து, ஆண்டவர், நீ வணங்குற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். என்ன அருமையான சாட்சி! கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த பேரை, இந்த சாட்சியை பெறுவதற்கு அவன் கடந்து சென்ற பாதை என்ன, அவன் கடந்து சென்ற பாதைகள் என்ன என்பதை தான் நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். எத்தனை பேச்சு, எத்தனை ஏச்சு, எத்தனை விமர்சனங்கள், எவ்வளவு அவமானங்கள், இதெல்லாம் கடந்து வந்தான். இன்றைக்கு அவன் மனசு எவ்வளோ நிறைவாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி செய்ய விரும்புகிறார். உங்களை அப்படி நடத்த விரும்புகிறார். உங்களை அப்படி உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் அதுபோல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இப்படி வாழணுங்க. இது தாங்க ஆசீர்வாதம். நான் சொல்ல வந்த ஒரு காரியத்தை மறந்துட்டேன். எது? அப்போ ஆசீர்வாதம்னா என்ன நான் சொன்னேன். என்னது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். புரியலையா? இங்கே பாருங்க, பணம் இருந்தாலோ, சொத்து பத்து இருந்தாலோ, வசதி இருந்தாலோ ஆசீர்வாதம் கிடையாது. அது இருக்கும் போகும். புரியுதுங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுங்க, அது போதுங்க. எதுவுமே இல்லைன்னாலும் சொல்கிறேன், எதுவுமே இல்லைன்னாலும் சரி, ஆண்டவர் கூட இருக்கிறாரா, அது போதும்.
அது எப்படிங்க எதுவுமே இல்லை? ஐயோ, அவர் இருந்தாருன்னா எல்லாம் வந்துட போகுது, எல்லாம் கிடச்சிட போகுதியா, எல்லாமே வந்துட போகுது, எல்லாமே கிடச்சிட போகுது. அது சில பேருக்கு புரியலைங்க. எது புரியல? ஒன்றுமே இல்லை என்ன அப்படி சொல்கிறீங்க? என்ன இல்லை, நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சிங்க. நான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா அவர் சொன்னார், இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், யாராருக்கு என்ன வேணுமோ, என்னது எங்கள் வீட்டில் இருக்கிறத என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க, என்ன வேணாலும் எடுத்துங்கன்னா, காசா பணமா தங்கமா அப்படின்னு எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டாருங்க. அதில் ஒரே ஒரு ஆள், நல்லா கவனிங்க, ஒருத்தவன் மட்டும் எதுவுமே கேட்கல. அவர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட இருக்குது எதுவுமே உனக்கு தேவை இல்லையா, உனக்கு வேணாமா, என்ன பண்ணாரு? அவன் என்ன சொன்னான்றதை நான் சொல்லிடுறேன், கவனிங்க. இப்படி எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ராஜா வீட்டு இருந்து அத்தனை உடமையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவன் வீட்டில் இருந்த கட்டில் சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டான், பீரோவை எடுத்துகிட்டு போயிட்டான், காசு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான், என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மனுஷன் சொன்னான், எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளாக நீ எப்படி இருக்கிறேன்னு? அப்போ அவர் சொன்னான், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு மாதம் தங்கியிருந்தால் போதும். நானும் நல்லா கவனிக்கணும். என்னது, என் வீட்டில் ஒரு மாதம் நீங்கள் தங்கியிருந்தால் போதும். நான் இல்லை, அவ்வளோ நாள்லாம் தங்க முடியாது. சரிங்க, ஒரே ஒரு நாள் தங்குங்க, ஒரு நாள் தங்கணும், இதை தான் எனக்கு தேவைண்ணே. கவனிங்க, அவன் எல்லோரும் அக்கம் பக்கத்தில் பைத்தியக்கார வைத்தியம் இருக்கிறத அள்ளிட்டு போகிறத பார்க்கறத விட்டுட்டு, இருக்கிறத வாரிட்டு போகிறத விட்டுட்டு, ஒரு நாள் தங்கணுமா 2 நாள் தங்கணும், இவரெல்லாம் தங்க வச்சு இவனுக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு வழி இருக்குதா, இருக்கா? பைத்தியக்கார பையன்னு எல்லாம் அந்த அள்ளிட்டு போனவன்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போகிறான். ராஜா சொன்னார், என்னப்பா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றிடுறேன்ட்டார். இவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நடக்குதுங்க அங்கே வேலை, ஆனால் நான் வரத்துக்கு 6 மாதம் ஆகுன்ட்டார். ஒரு நாள் வீட்டில் தங்கிறதுக்கு 6 மாதம் டைம் கேட்குறாரு ராஜா. அப்படி பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ரோடு போடுறாங்க, பெரிய ஒரு பங்களா கட்டுறாங்க. கவனிங்க, என்னென்னமோ வேலை நடக்குது, எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னன்னாக்கா ராஜா வரப்போறாருன்ட்டு என்ன நடக்குது? ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சர் வராருன்னா உடனே ரோடை போட்டுடுறான், புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டிடுறான், உடனே பெயிண்ட் அடிச்சிட்றான், அதை அடிச்சிட்றான், சும்மா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகிற பாத்ரூமுக்கு. இதெல்லாம் நாட்டில் நடக்கிற அரசியலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத சொல்கிறேன். இது இப்படி இருக்கும் பொழுது ராஜா ஒரு நாள் அங்கே தங்கணும்னா அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் இருக்கணுமேனு சொல்லிட்டு சகல வசதிகளோடு அங்கே பெரிய ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் என்னன்றாங்க, நான் என்னன்னு தெரியல, ராஜா வராரா அப்படின்னு. அதை மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. ஒரு பெரிய அரண்மனை, ரோடு கீடு வசதியோடு வந்தாருங்க ராஜா. அவன் சொன்னபடியே ஒரு நாள் முழுசாக அங்கே தங்கியிருந்தார். ராஜா அங்கே தங்குறாருன்னா சும்மாவே அவருக்கு வேண்டிய அத்தனை உடைமைகளும் இருக்கணுமா இல்லையா, அதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் ஒழுங்கு பண்ணிட்டாருங்க. இவன் சும்மா ஒரு நாள் இருன்னு சொன்னது தான், வேறு இவன் ஒன்றும் கையறுத்துக்கல, இவன் ஒரு 10 பைசா செலவு பண்ணவும் கிடையாது. எல்லா வசதியும் அவரே பண்ணிட்டார். ஒரு நாள் தங்குறதுக்கு எல்லாம் வேணுமே என்ன முடிஞ்சிச்சிங்க. ஒரு நாள் ஆச்சுங்க, ராஜா கிளம்புறாருங்க. அப்போ கேட்டார், என்ன பண்ணார்? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. போகும்போது சொன்னார், நான் ஒரு நாள் தங்கறதுக்காக கட்டின இந்த வீடு பங்களா இங்கே இருக்க அத்தனை வசதியும் இந்தாப்பா நீனே வச்சுக்கிட்டு போட்டாரான். யோசிச்சு பாருங்க, இது கதையோ கற்பனையோ அல்ல, நான் சொல்கிறேன். கர்த்தரும் அப்படித்தான். நம்ம கர்த்தரை பிடிச்சிக்கணும், கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உனக்கு என்னையா தேவை எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை விட்டுடுறாங்க. கர்த்தரை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிறத பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ எனக்கு காணி வேணும், பூமி வேணும், பணம் வேணும், காசு வேணும், பண்டம் வேணும், காரு வேணும், அது வேணும்னு அவர் பார்த்தாரு. நீ அதே பிடிச்சிட்டு விடுறான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இதான் நினைக்கிறேன், இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும் இல்லைன்னு சொல்ல. எதை முதல்ல பிடிக்கணுமோ அதை பிடி. புரியுதுங்களா? கர்த்தரை நம்ம பிடிச்சிக்கிட்டா இதெல்லாம் தானாக வரும். அதுக்கு தான் இந்த கதையை நான் சொன்னப்பேன். எதை பிடிக்க வேண்டியது இடத்துல பிடிச்சிட்டா தானாக சேருதுமா இல்லையா? இந்த அறிவு சில பேருக்கு இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் போய் பாட வேண்டியது, எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னுட்டு பஞ்சப்பாட்டையே பாடிட்டு இருக்க வேண்டியது. அதான் பஞ்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வருது, ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரா? ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் நிச்சயமாகவே இருக்கிறத நாங்கள், அது உங்கள் ஊர் பார்க்க தான், உலகம் பார்க்கணும். திருப்பியும் சொல்கிறேன், எப்படி பார்க்கும்? ஒன்றுட்டு இருக்கிற வசதி வாய்ப்பை பார்த்து நீங்கள் உடனே நான் ஒரு குடிசையில் உட்காந்துருக்கிறேன், நானே இப்படி இருக்கிறேன், இதில் எப்படிங்க கர்த்தர் என் கூட இருக்கிற, அதுதாங்க எல்லோரும் கேட்குறாங்க.
நீ நினைக்காத, நீ கந்தையை உடுத்திட்டு இருந்தாலும் சரி, நீ குடிசையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீ மாளிகையிலையும் பெரிய வசதியாக உட்கார்ந்தா தான் கர்த்தர் உன்னோடு இருக்காருன்னு அர்த்தமா? அதுக்கு தான் இந்த உலகம் சொல்லிட்டு இருக்குது, ஏய் வெள்ளைக்காரன் காசு விளையாடுதுரா அப்படின்றான். நம்ம கொஞ்சம் வசதியாக இருந்துவிட்டா அதில் வெளிநாட்டு காசு விளையாடுது, இதுக்கு வந்து கர்த்தர் வந்து கொடுத்தாரா அப்படின்றான். நம்ம கொஞ்சம் ஏழ்மையில் இருந்துட்டாக்கா அதுக்கு ஒரு பேச்சு பேசுகிறான். அதனால் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இது தான். அதனால் இதுக்காகலாம் நம்ம வாழ முடியாது, கர்த்தருக்காக வாழணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை எப்படி வச்சுருக்காரோ, எப்படி நடத்துகிறாரோ அப்படி வாழுங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நான் சொன்னேன். ஆபிரகாம் ஈசாக்கை பற்றி நான் சொன்னேன். அவங்க வாழ்க்கையில் வாழ்வும் இருந்தது, தாழ்வும் இருந்தது, கஷ்டமும் இருந்தது, நஷ்டமும் இருந்தது. அதில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அதை ஊர் பார்த்தது, உலகம் பார்த்தது, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நான் அப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு வருகிற போராட்டம், கஷ்டம் எல்லாவற்றையும் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு இருங்க. இந்த உலகம் பார்க்கும்ப்பா, இவ்வளோ நடந்தும் கர்த்தரை விடவே இல்லையாப்பா, இந்த ஆலயத்தை விடலை, ஆராதனையை விடலை, இவ்வளோ சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் போகட்டு நிற்கிறான் அவன் அப்படி சொல்லுது பாருங்க. அதான் சாட்சி. கர்த்தரை தேடி வரணும். சும்மா முசக்குன்றதுக்கெல்லாம் உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அசுக்குன்னு ஒரு இருமல் போட்டாலும் உன்னை வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது. கர்த்தரை எல்லாம் பார்க்குறாருங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் ஈசாக்கின் வாழ்க்கையிலும் நடந்த அநேக சம்பவங்கள். கர்த்தர் சொல்லி தான் ஆபிரகாம் போனார், ஆனாலும் அங்கே கஷ்டம் இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் சொல்லி தானே இந்த வேலையை நான் செய்தேன், கர்த்தர் சொல்லி தானே நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், கர்த்தர் சொல்லி தானே இந்த விவசாயம் பண்ணினேன், கர்த்தர் சொல்லி தானே இந்த இடத்த நான் வாங்கினேன், கர்த்தர் சொல்லி தானே நான் இந்த இடத்துல இந்த திருமணம் செய்து வைத்தேன், ஏன் இந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் இந்த குடும்பம் அப்படி இருக்குது, ஏன் இந்த தொழிலில் அப்படி நஷ்டம் ஏற்படுது, ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் வியாதி, அப்படி நீங்கள் கேட்காதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்லி தான் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும், ஆபிரகாமை போல ஜெபிக்கணும், ஈசாக்கை போல ஜெபிக்கணும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது தான், நஷ்டங்கள் இருந்தது தான், ஊர் சொல்லிச்சு, உலகம் பேசிச்சு, ஆனாலும் மனசு தளரவே இல்லை. அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரை நம்பி இருந்தான், கர்த்தரை விண்ணப்பம் செய்தான். அவனுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் குழந்தையே இல்லாத சூழ்நிலையிலே கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அவனுக்கும் குழந்தையை தந்தார். எனவே எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஊழியம் செய்கிற விஷயத்தில் தளர்ந்து போகாதீங்க. எனக்கு எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, நான் என்ன ஊழியம் செய்து என்ன பண்ணுறேன், நான் ஊழியம் செய்து நான் ஜெபம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே அப்படி சொல்லி புலம்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அப்படி தான் நினச்சிருப்பாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அபிமெலேக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்குது, ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல கர்த்தரை சார்ந்துருங்க, ஈசாக்கை போல கர்த்தரை சார்ந்துருங்க. எல்லாரும் ஊரே துரத்துச்சு, உலகமே துரத்துச்சு. அந்த நாட்டுள்ள ராஜா அத்தனை பேரும் இவனை துரத்தி விட்டாங்க. ஆனாலும் அவன் கர்த்தரை இருக்க பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான், அவருக்கு முன்பாக சாட்சியாக எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாயாலேயே சொன்னாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல் ஊர் சொல்லணும், உன் சொந்தம் சொல்லணும், உன் குடும்பம் சொல்லணும், உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும், உன் உறவுக்காரன் சொல்லணும், உன் பங்காளி சொல்லணும். யாரெல்லாம் அந்த இயேசுவுக்கு ஆண்டவருக்கு எதிர்ப்பாக பேசினார்களோ, எதிராக சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அவங்க வாயாலே ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல வைப்பார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை பார்த்து சொன்னது போலவே உங்களையும் பார்த்து சொல்ல வைப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருங்க, உங்களுடைய உண்மையில் உறுதியாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
உன்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய விவசாயத்தை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்ததாக பார்க்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே நல்ல விவசாயத்தை செய்து கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், உண்டாகும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபாலாதார ஷதலாதார பலபர ரீபாலாந்தரி சந்தனமனாந்தரி அதுலகர பரபரபர. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்று நான் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்பீரென்றான், நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாயிருப்பார்களாம். இன்றைக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டீர்களா? அதன்படி வாழ உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான சோதனைகளிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம். மற்றவர்களால் சாட்சிப்பட நான் விரும்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஈசாக்கை பார்த்து சொன்னது போல என்னை பார்த்து மற்றவங்க சொல்லணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் என்னை பார்த்து சொல்லணும். எங்கள் குடும்பத்தையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும். அப்படி ஒரு சாட்சி எனக்கு வேணும். அப்படி சாட்சியாக நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு அந்த 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 ஒரு அனுபவம் வேணும். அந்த கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விரும்புகிறவங்க உங்கள் கையை உயர்த்துங்க. நான் இப்படி இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், எப்படியோ இருந்துட்டேன், ஏனோ தோணு இருந்துட்டேன். என் வாழ்க்கையில் நடக்காத நினச்சி ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருந்துட்டேன். நான் சரியாக ஜெபிக்கிறதே கிடையாது. என் விசுவாசம் குறைஞ்சி போச்சு. எனக்கு ஏன் ஆண்டவர் இதை தரலை? எனக்கு ஏன் இந்த காரியம் செய்யலை? ஏன் என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கலை? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலை? எனக்கு ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கலை? என்று எத்தனையோ காரியங்களை நினச்சி நடக்காத காரியத்தை சொல்லியே நான் கர்த்தரை விட்டு விலகியிருக்கேன். என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக ஜீவிப்பேன். அதை பார்த்து எல்லாரும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லணும். எனக்கு அது போதும், அந்த அனுபவம் போதும், அந்த வாழ்க்கை போதும், அந்த ஆசீர்வாதம் போதும். ஆண்டவர் நீங்கள் போதும் அப்பா, நீங்கள் இருந்தால் போதும். பிரைஸ் எல்லாம் அப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க, விருப்பங்களை மட்டும் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர்ட்ட, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் போதும், ஆண்டவரே நீங்கள் போதும், ஆண்டவரே நீங்கள் போதும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தால் போதும், ஆண்டவரே நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. ஆமென். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அந்த நாளிலே நம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்டு நீங்கள் எனக்கு போதும் என்று சொல்லி இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஈசாக்கை போல வாழணும் என்று ஆசைப்படுகிற அவர்களை, ஆபிரகாமை போல அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டும் சார்ந்திருக்க, உண்மையே நம்பி இருக்க, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவருக்காக வாழணும் என்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பரியாசங்கள், இதன் மத்தியிலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரையும் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. ரீபாலாதார சந்தன மலாதிரா கரவரா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் ஆவியானவர் இறங்குவீராக. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தொலைதூரத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீடியாக்கள் மூலம், ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இது இறங்கட்டும், அது பலிக்கட்டும்.
கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அவரோடு கூட இருப்பீராக, இருக்கிறேன் என்பதை ஊர் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும். ஆண்டவரே, அவள் விரோதிகள் சத்துருக்களை பார்த்து சாட்சி சொல்லும்படியாக அவள் வாழ்க்கை அமரட்டும் ஐயா, அமையட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக, அவரை ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.